கண்டிப்பா அடிக்கும் 1000 crore எனக்கு தெரியாது ஆனா அடிச்சா நல்லா இருக்கும். நீங்க பேல்பூரி சாப்பிடும்போது சம்பந்தமே இல்லாம நடுவுல ஒரு கிஸ்மிஸ் வருது தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. லாஸ்ட் 15 minutes தான் ஐ திங்க் அந்த மூவியோட உயிரே அந்த லாஸ்ட் 15. We love Kuli. Kuli. Power pack. Amazing movie. Please watch. பிளாக்பஸ்டர் ஹிட்டா இருக்க போகுது. மாசுக்கு மாசு, நடிப்புக்கு நடிப்பு, ஸ்டோரிக்கு ஸ்டோரி, லோக்கியோட இன்டெலிஜென்ஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டோரி வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவா மூவ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. அது ஸ்பீடுக்கும் தலைவருக்கும் 75 வயசுல நடிச்சிருக்காருங்க. என்ன வேற லெவலா இருக்கு. அனிருத் வேற லெவல்ல மியூசிக் பண்ணுவாரு. கண்டிப்பா பார்க்கலாம். 1000 crore அடிக்க வாய்ப்பு. 1000 crore அடிக்க வாய்ப்பு. கண்டிப்பா அடிக்கும். நிறைய கேமியோலாம் பண்ணிருக்காங்க. சார் வணக்கம் சார். படம் சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணிக்கலாம் படம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு சீன் கஷ்டமாக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காரு தலைவர். 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. ரஜினியோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு இந்த படத்துல பாக்குறப்ப? அவர் வயசுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் நடிச்சிருக்காரு. அவருக்கு இணையா யாருக்கும் நடிக்க முடியாது. ஓகே செம்மையாக சூப்பர். ஓகே எனக்கு படம் அவ்வளவு பிடிக்கல. ஏன் எத்தனை அப்படி சொல்றீங்க? But every time Super Sir வந்தப்போ the screen just lit up. His energy. செலிப்ரேஷன் பயங்கரங்க. படம் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட். Movie was a big celebration. ரொம்ப டிராக் ஆன மாதிரி இருந்துச்சு. லோகேஷ் படம் மாதிரி இருக்கா இல்ல நம்ம ரஜினி சாரோட படம் மாதிரி இருக்கா? படம் மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க சார்? என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஒருத்தனை 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம்னு சொல்ல வராங்க. ஏன் அந்த அளவுக்கு போரா இருக்கு? எனக்கு பிடிக்கல சார். சார் பிஜிஎம்ல எப்படி சார்? சூப்பரா அதெல்லாம் பயங்கரமா. ஓகே கேமியோலாம் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இப்போ லாஸ்டா வந்து விக்ரம் பார்த்திருப்பீங்களா? ரோலெக்ஸோட கேரக்டர் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருக்கா? நீங்க பேல்பூரி எங்கன்னு சாப்பிடுவீங்க? நீங்க பேல்பூரி சாப்பிடும்போது சம்பந்தமே இல்லாம நடுவுல ஒரு கிஸ்மிஸ் வருது தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இல்லை. ஓகே தெரியல, ரொம்ப ஹைப் கொடுத்தனால என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு பட் மீட் ஆகல. லோகேஷ் படம் மாதிரி இருக்கா? தெரியல. படமா லோகேஷ் விக்ரம் அளவுக்கு இல்லை. அது தெரியல ப்ரோ. இதோட முடிச்சுட்டாங்க. ஓகே பார்க்கலாம் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ப்ரோ. படம் எப்படி இருக்கு? சூப்பராக தமிழ் சினிமாவில் செம்மையா நடிச்சிருக்காங்க. வேற லெவல் பண்ணுறது பக்கா மாஸ். ரொம்ப நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணலாம், என்டர்டைன் ஆகலாம். பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் எல்லா ஸ்டாடியும் நீங்கள் வந்து ரசிக்கலாம். அந்த மாதிரி காட்சிகள் இருந்துச்சு. எங்கடா போன வேறு ஏதாவது கேள்வி? படம் ஃபுல்லாக மாஸ் தானா இல்லை தாண்டி ஏதாச்சும் மெசேஜ் இருக்கா? மெசேஜ் இல்லை, கமர்ஷியல் படம் தான் இது. ஒரு கதை, அவர் நண்பரை வந்து கொண்டுறாங்க. அதுக்காக இவர் வந்து தேடி போகிறாரு. அங்கே என்ன நடக்குது, ஏன் கொண்டாங்க அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரா? அதுதான் படத்தோட ஒரு இதுவாக இருக்குது. நிறைய சொல்லிட்டேன். உபேந்திரா சார் நான் வந்து லவ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் தலைவர் மட்டும் தான். அவர் தாண்டி நம்ம வேற யாச்சும் ரசிக்க முடியுமா? தலைவர் அவர் தான் ஃபுல்லாக இருக்காரு. அப்படி அடுத்தபடியாக மேபி உபேந்திரா சார் சொல்லலாம். பக்கத்தில் சிம்ரான் இருந்தாலே நம்ம சிம்ரானை பார்க்க மாட்டோம். கரெக்ட். சனி லியோனே இருந்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் கலிஃபா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆஸ்கர் அவார்டு கூட ட்ரம்ப் அப்படின்னாரு. அதான் போயிட்டாரா? அவ்வளோதான் நானும் தேடிட்டு இருக்கேன். ஜெயிலருக்கே எதுக்காக அவார்டு கொடுக்கலன்னு தெரியலங்க. இப்போ அவார்டு கொடுத்துருக்காங்களே ஜெயிலர் தலைவரோட இதுவை வந்து அவங்க விழா குழு அந்த டெல்லியில் இருக்க கமிட்டி பார்த்தாலாம் பார்க்கலன்னு தெரியல. ஒவ்வொரு சீனும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஜெயிலரில் நடிச்சாரு. இவனுக்கு எதுக்காக நேஷனல் அவார்டு கொடுக்காம எவனோ ஒரு கபாதி குத்து வச்சுக்கிறானுங்க. அந்த அந்த அவார்டுக்கு வந்து தகுதி இல்லை தலைவர்கிட்ட வரதுக்கு. அவ்வளோதான் உண்மை. அதுதாங்க. நாங்கள் வந்து இந்த பாருங்க, இங்கே வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு நினச்சா கூட இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எதுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, யாருக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னு சத்தியமா தெரியல. ஜெயிலர்ல தலைவரோட ஆக்டிங் இன்னொரு தடவை போட்டு பார்க்க சொல்லுங்க அவங்கள. அதுக்கப்புறம் சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஒரு இத்தனை கோடி மக்களோட அன்பு இருக்குது. ஒரு அவார்டு அது வந்து ஈக்குவலா வேண்டாங்கிறது. பல வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலர்ல ஃப்ரேம் பை ஃப்ரேம் தலைவர் வச்சுக்கிறாரு. அவருக்கு அவார்டு கொடுக்கல. நேஷனல் அவார்டுலாம் வந்து இப்போ எதுக்கு நான் சும்மா கடமை கொடுக்குறது எல்லா இடத்துலையும். கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்டிங் பண்ணுவாரு. ஆமா, அந்த ஆக்டிங் எவனா பதில் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை.
சொல்லுங்க, இது விவாத மேடையாக இருக்கட்டும். இல்லை தலைவர் சொல்கிற மாதிரி அவார்டு முக்கியமா ரிவார்டு முக்கியமா? ரிவார்டு தான் முக்கியம் எங்களுக்கு, அது போதும். தலைவரை ஸ்டைலை பார்த்து அவர் நடிக்கிறத பார்க்கவே மாட்டீங்க. அவர் நடிச்சுதான் இருக்காரு. அவர் நடிக்கலாம் இவ்வளோ கோடி மக்கள் பார்க்க மாட்டாங்க, ஆண்டு ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. அவர் எல்லா படத்துலையும் நடிக்கிறாரு, அதை எவருமே வாட்ச் பண்ண மாட்டான். இந்த படத்துல செமையா ஆக்ட் பண்ணிக்கிறார் பல சீனு. நன்றி ஐயா, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டோம், அப்படிதான் பார்த்துருக்கோம் அவரை. இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒண்ணுமே, ஏன்னா இதை தவிர இதுதான் எங்களுக்கு வேணும், இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாருன்னா இருக்கட்டுமே, படம்னா ஸ்லோவா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும், மீடியமா போகும். படம் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். ஃபுல்லா மாசா தான் இருந்துச்சு. ரொம்ப அந்த ஃபிளாஷ்பேக் அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். நெகட்டிவ்லேயே முடிச்சிருவாங்க நினைச்சோம், பாசிட்டிவா முடிச்சிருக்காங்க. படம் செம்மையா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். 1000 crore எனக்கு தெரியாது, ஆனா அடிச்சா நல்லா இருக்கும். அதாவது வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். படம் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. ஏன்னா ஜெயிலர் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண அளவுக்கு பண்ணலை படம். ஜெயிலர் வந்து தரமாக இருக்கும், ஒரு சீனை வந்து அப்படியே கத்தி மாதிரி இருக்கும். இதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது, அது மட்டும் தான், வேறு ஒன்றும் இல்லை. லோகேஷ் அவர் வந்து கொஞ்சம் எல்சியூ மாதிரி கொஞ்சம் வேறு யாராவது கொண்டு வந்துருக்கலாம் உள்ளுக்குள்ளே. ஆமீர் கான் அதெல்லாம் கொண்டு வராரு, எல்சியூலேருந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கார்த்தியை கொண்டு வந்துருக்கலாம். ஏதாவது கொஞ்சம் எல்சியை கனெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். மற்றபடி தலைவர் அவரோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப பொறாமையாக இருக்குது. நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 73 வயசில் அவர் இப்படி பண்ணுறாருன்னா அது அவருக்கு மட்டும்தான் இது வந்து சாத்தியம். ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ஏன் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, மற்றவங்களாம் வரக்கூடாது குழந்தைங்களாம் தெரியல. ஒன்றும் பெருசாக வைலன்ஸ்லாம் அவ்வளோ மோசமாலாம் இல்லை, நல்லா ஜெயிலரில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று இந்த படத்துக்கு வந்து எல்லாரும் வர மாதிரி யூஐஏ கூட கொடுத்துருக்கலாம், சின்ன பசங்களாம் வர மாதிரி. ஸோ அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1000 crore வந்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 1000 crore வருமானது டவுட் தான். ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் இன்னும் பண்ணியிருக்கலாம். படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருந்துச்சு. நான் வந்து அதுதான், லோகேஷ் கனகராஜ் வந்து இன்னும் ஒரு 100 படம் எடுத்தாருன்னா கூட விக்ரம் மாதிரி ஒரு படம் திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டாரு, அவ்வளோதான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் எல்சியோலாம் வாங்கி போட்டு கனெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, சூர்யா சாரை வர வச்சிருக்கலாம், ரோலெக்ஸை, அதுதான் இப்போ மிஸ்ஸிங். இப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கிளைமேக்ஸ். அந்த மாதிரி இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரா? இல்லை, அமீர் கான் அவர் வரதெல்லாம் வந்து ரோலெக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஓகே, பட் என்னன்னா ரோலெக்ஸே வர வச்சிருக்கலாமே. நீங்கள் ஏன் வந்து நார்த் இந்தியா வரைக்கும் போகணும்? நம்ம சூர்யா சார் வந்து இருக்கார்ல, அவரே ரோலெக்ஸே திரும்ப வர வச்சு ஒரு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கலாம். அதுதான் மிஸ்ஸிங்கு. பட் தலைவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தலைவரை வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. படத்தில் இந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். படம் வந்து ரஜினி சாருக்காக வந்து படத்தை பார்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் ஆகும், அவ்வளோதான். என்னென்ன மெசேஜ் சொல்ல வராங்க? மெசேஜ் வந்து நல்லா இருந்தது. எனக்கு நாகார்ஜுனா சாரை ஏன் வந்து செலக்ட் பண்ணாரு? அது ரொம்ப நாகார்ஜுனா சார் பேசுறதே 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாகார்ஜுனா சார். அவரை தெலுங்கு சினிமாலே வந்து நல்லா பெரிய பெரிய படத்தில் நாகார்ஜுனா சாரை பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து அது வேண்டாம், வேற யாராவது சூஸ் பண்ணிடலாம். விக்ரம் சார், நம்ம சியான் விக்ரம்லாம் இருக்காரு, அவரை போட்டுருக்கலாமே. ரஜினி சார் கொஞ்சம் மிரட்டி இருப்பாரு, வில்லத்தெல்லாம் பண்ணி, அது மிஸ்ஸிங். ஸோ மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருந்தா நல்லா இருக்கும். ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 6 அவ்வளோதான் ப்ரோ. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அவ்வளோதான். தேங்க்யூ.